இப்போ முடிஞ்சு போனதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது. சும்மா நான் 10 லட்ச ரூபா செக்கு தரேன், 5 லட்ச ரூபா செக்கு தரேன், அது என்னது சார் எங்களுக்கு? உயிர் வேணும் தங்கச்சி, பூ போட்டு இருந்தால் போதும் எங்களுக்கு. இன்னைக்கு ஓடி குஞ்சு குடித்தாலும் பரவாயில்ல. அவங்க பிள்ளைங்க பொண்டாட்டிக்கு போய் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லஞ்சம் தானே கொடுக்குறோம், லஞ்சம் கொடுக்குறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சண்டை பிடிக்கிறாங்க. எங்களுக்கு ஆம்பளை தோணை வேணும் வீட்டுக்கு. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்கிறது ஒரு உரிமை வேணும். நாங்கள் சிறுவத்தூர்லேருந்து வரோங்க. எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு இங்கே கருணாபுரத்துலேருந்து அவர் கார்த்திகன், 2 பொட்டப்புள்ளிவை. அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, வயசானவங்க தான். இந்த வயசானவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கூலி வேலைக்கு போவாங்க, மூட்டை தூக்குற வேலைக்கு. அந்த சாராயத்தை குடிச்சு தாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த சாரா ஒழிப்பை நீங்கள் எப்படியாவது தடுக்கணும். வந்து அவர் ஐஸ் வேலை தான் இருக்கிறாரு. அவருக்கு 26 வயசு, 26 வயசு 28 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான். குழந்தைங்க 2 பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க பக்கத்து வீட்லேயே, அதை பக்கத்து வீட்லேயே தான் எங்கள் சொந்த தங்கச்சி தான். அதனால் வேற அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகி டெய்லி விற்கிறாங்க. அந்த பக்கத்தில் எல்லாமே இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை தடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை தயவு செஞ்சு அதை தடுக்கணும். மக்கள் இந்த எல்லாம் கருணாபுரமே அழிஞ்சிருச்சு. நாங்கள் பாதிப்பட்ட மாதிரி இருக்கிறவங்க பாதிப்படக்கூடாது. அதை தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டுக்காரவங்கெல்லாம் அதை தடுத்துடணும். வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அரசு? என்னன்னா அதை ஒழிக்கணும், அதை முன்ன ஒழிக்கணும், அதை வேண்டாம். எல்லாம் 10 லட்ச ரூபா 10 கோடி இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு உயிர் வேணும், எங்களுக்கு உயிர் வேணும். தங்கச்சி பூ போட்டால் இருந்தால் போதும் எங்களுக்கு. அன்றைக்கி ஓடி கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, பூ போட்டால் வேணும். ஒரு 4 இடம் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறத மட்டும் எங்களுக்கு வேணும். பணம் எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் வந்து இப்போ வந்தவங்களும் தயவு செஞ்சு நல்லா டாக்டரில் இது பண்ணி எல்லாம் குணப்படுத்தணும். இப்படி தான் சொல்கிறாங்க. லஞ்சத்தை கொடுத்து அங்கங்கே ஆள் வச்சு லஞ்சத்தை கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கேட்டால் நாங்கள் கிராமத்துக்காரங்க ஏங்க இப்படி விற்கிறோன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பிள்ளைங்க பொண்டாட்டிக்கு போய் கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லஞ்சம் தானே கொடுக்குறோம், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சண்டை பிடிக்கிறாங்க. பேரெல்லாம் தெரியாது. நாங்கள் தான் வெளியூர் தானே. என் தங்கச்சி அவங்க கருணாபுரத்தில் கட்டி கொடுத்துருவோம். நாங்கள் சிறுவத்தூர், நாங்கள் கள்ளக்குறிச்சியில் கட்டி கொடுத்துக்குறோம். அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு வருவோம். நீங்கள் 3 நாளாக படாத இம்சப்பட்டு கிடக்குறோம். இன்றைக்கி போயிடுமா, அப்பா போயிடுமா, என்னவா புள்ளியில் விட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு எல்லாமே வயசு பையன் ஒன்றமே இருக்கண்ணே. அந்த தம்பி அவர் சாப்பிட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மயக்கம் போட்டு விழுந்ததுனால நாங்கள் இங்கே கூட்டணும். அதே ஹாஸ்பிட்டலில் அங்கே கூப்பிட்டு போனோம். சேலம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்கே சேலம் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு இந்த டாக்டருங்க எங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, யாரும் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பார்க்குறவங்களும் உயிர் இருக்குது. இப்போ முடிஞ்சு போனதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது. சும்மா நான் 10 லட்ச ரூபா செக்கு தரேன், 5 லட்ச ரூபா செக்கு தரேன், அது என்னது சார் எங்களுக்கு? என்னத்துக்கு? அது வந்து எங்களுக்கு என்ன பண்ண போகுது? கட்டினப்புறத சோறு போடல. எங்களுக்கு ஆம்பளை தோணை வேணும் வீட்டுக்கு. ஏன்னா என் குழந்தைங்களுக்கு அப்பான்னு சொல்கிறது ஒரு உரிமை வேணும். இன்றைக்கி இந்த சட்டம் எல்லாமே பதில் சொல்லுமா, அப்பாவாகுமா? எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எங்களோட கஷ்டத்துக்கு வருவாங்களா? நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற கூட வர முடியுமா அவங்களால? அந்த காசு தான் கூட வருமா? போகிற 100 ரூபா செலவு பண்ணிடுறோம். அந்த காசு அந்த எங்களுக்கு சாவு முதல் வரையும் வருமா? காசு ஜெக்குன்றாங்க. எதுக்கு அது? எங்களுக்கு இப்போ வான உயிர் அத்தனை உயிர் வரணும், கொடுக்க முடியுமா சட்டத்தால்? அதனால எங்களுக்கு வந்து அந்த ஒரு இதே வரக்கூடாது, ஊருக்குள்ளே வரக்கூடாது. தண்டனைன்றது ஊருக்குள்ளே வராத மாதிரி ஆகணும், அதுதான். வரக்கூடாதுன்னு சொல்ல, அவங்கள நல்லபடியாக வந்து குடும்பம் பண்ணட்டும். அவங்களுக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ போன உயிரெல்லாம் பாதிக்குது. அதுக்குன்னா ஐயோ நம்ம குடும்பம் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பம் ஐயன்னு நாங்கள் நினைக்கல. வந்து நல்லபடியாக குடும்பம் பண்ணட்டும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமாக இருக்கட்டும். இனிமேல் அந்த இதை தவிர வரக்கூடாது. அப்படி வர மாதிரியானா வர தேவையில்லை. நல்லபடியாக அந்த குடும்பம் பண்ணுறதா பண்ணட்டும். டாக்டர் வந்து என்ன ரத்த டெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு, யூரின் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவும் குறை சொல்ல. பேசுகிறாரு. இப்போ மயக்க தெளிஞ்சிருக்கு. இப்போ பால் வாங்க வந்தோம், அதான் நாங்கள் கூட இப்போ வெளியே வந்தோம். இன்னவரை நாங்கள் 3 நாள் ஆகுது. இன்னவரை எங்களோட குழந்தைங்களாம் என்ன கற்றுன்னு நாங்கள் வீடியோ பண்ணி காட்டுறோம்.
பாருங்கள்